வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ். சிறப்பு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். இனில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள். நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. வாழ்க்கையில் தோல்வி இல்லை. தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை திறந்து வைத்தேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். வணக்கம் இவர்ஸ். பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு 1000 ஒருவன் திரைப்படத்தின் சிறப்பு பார்வை. பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் வெற்றி திரைப்படம் 1000 ஒருவன் திரைப்படம். திரைப்படம் வெளியான ஆண்டு ஜூலை 9, 1965ஆம் ஆண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 1000 ஒருவன் திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை மெலோடி, ஸ்ரீ கிருஷ்ணா, மேகலா மற்றும் தென்னகமெங்கும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம். திரையுலக நாயகர், கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் 1000 ஒருவன் திரைப்படம். பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு 1000 ஒருவன் திரைப்படத்தின் ரீல் 19 ரீல். பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு 1000 ஒருவன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள், நடிகர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர், எம்.என். நம்பியார், ஆர்.எஸ். மனோகர், நாகேஷ், எஸ்.வி. ராமதாஸ், திருப்பதி சாமி, என்.எஸ். நடராஜ், ஜெமினி பாலு, காமாட்சிநாதன், கே.பி. ராமகிருஷ்ணன், ராமானுஜம், ராஜா, கோட்ராஜ், நடராஜ், தங்கவேலு, குண்டுமணி. பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு 1000 ஒருவன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள், நடிகைகள் கலைச்செல்வி ஜெ. ஜெயலலிதா, எல். விஜயலட்சுமி, பாதவி, சாதனா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு 1000 ஒருவன் திரைப்படத்தில் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே கோவா கடற்கரையில் எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் 1000 ஒருவன் திரைப்படம். கார்வாரில் வாழும் நூற்றுக்கணக்கான படக்கோட்டிகளையும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் வைத்து எடுக்கப்பட்ட மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான 1000 ஒருவன் திரைப்படம். பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 1000 ஒருவன் திரைப்படம் 1965ஆம் ஆண்டு சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆகி 150 நாட்கள் திரையரங்கில் ஓடி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் 1000 ஒருவன் திரைப்படம். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாப்போல் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்த திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். அந்த வரிசையில் 2014ஆம் ஆண்டு திவ்யா பிலிம்ஸ் தயாரிப்பில் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள மாபெரும் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி 200 நாட்களை நோக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 1000 ஒருவன் திரைப்படம். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரைப்படங்களின் 100வது நாள் விழாவை மாபெரும் விழாவாக கொண்டாடுவார்கள். ஆனால்
திவ்யா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான 2014ஆம் ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்த மாபெரும் வெற்றி திரைப்படம் 1000ல் ஒருவன் திரைப்படத்திற்கு 25வது நாள், 50வது நாள், 75வது நாள், 100வது நாள், 125வது நாள், 150வது நாள், 175வது நாள் ஆகிய 200 நாட்களை நோக்கி பயணித்து மாபெரும் வெற்றி கண்ட மாபெரும் வெற்றி திரைப்படத்திற்கு திரையுலகின் மாபெரும் நட்சத்திரங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாபெரும் சிறப்பு சேர்த்த மாபெரும் வெற்றி திரைப்படம். அது மட்டுமல்லாமல் அன்றைய முதல்வர், தமிழக முதல்வர், திரைப்படத்தின் கதாநாயகி கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் கைப்பட வாழ்த்து மடல் ரசிகர்களுக்கும் பக்தர்களுக்கும் இத்திரைப்படத்தின் திவ்யா பிலிம்ஸ் திரைப்படத்தின் உரிமையாளரான திரு சொக்கலிங்கம் அவர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்து மடல் அனுப்பிய திரைப்படம் என்றால் அகில உலகத்திலேயே 1000ல் ஒருவன் திரைப்படம் தான். 1965ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட திரைப்படமான 1000ல் ஒருவன் திரைப்படத்தை தயாரித்த பத்மினி பிக்சர்ஸ் நிறுவனத்தாருக்கும் 2014ஆம் ஆண்டு மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்த திவ்யா பிலிம்ஸ் நிறுவனத்திற்கும் மற்றும் மாபெரும் டிஜிட்டல் குழுவினருக்கும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவரது சார்பாகவும் திவ்யா பிலிம்ஸ் நிறுவனத்திற்கும் மற்றும் பத்மினி பிக்சர்ஸ் நிறுவனத்தாருக்கும் 60ஆம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட 1000ல் ஒருவன் திரைப்படத்தின் 11ஆம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களை இத்திரைப்படத்தினை மெருகேற்றி டிஜிட்டலில் உருவாக்கம் செய்த திவ்யா பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவரது சார்பாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாகவும் திவ்யா பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு 1000ல் ஒருவன் திரைப்படத்தின் 11ஆம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படத்தினை 1965ஆம் ஆண்டு மாபெரும் பிரம்மாண்டத்தில் உருவாக்கிய பத்மினி பிக்சர்ஸ் நிறுவனத்தாருக்கும் 2014ஆம் ஆண்டு மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்த திவ்யா பிலிம்ஸ் நிறுவனத்திற்கும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவரது சார்பாகவும் திவ்யா பிலிம்ஸ் நிறுவனத்தாருக்கும் மற்றும் பத்மினி பிக்சர்ஸ் நிறுவனத்தாருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 1000ல் ஒருவன் திரைப்படத்தினை மாபெரும் பிரம்மாண்டமும் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டதற்கு கலை உலக வள்ளல், மக்கள் நடிகர், மகான் நடிகர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் 1000ல் ஒருவன் திரைப்படம் 1965ஆம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆன பொழுது அன்று தொடங்கி இன்று வரையிலும் மாபெரும் கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் மற்றும் 2014ஆம் ஆண்டு மாபெரும் டிஜிட்டலில் உருவான பொழுது சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் வாழும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் திருவுருவ கட்டவுட்டிற்கு மாபெரும் மாலை அணிவித்து மாபெரும் பால் அபிஷேகம், மலர் அபிஷேகம், பூஜைகள் செய்து திரையரங்கினுள் உள்ளும் வெளியும் ஆரவாரம் செய்த சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் மற்றும் அகில உலகம் எங்கும் வாழும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளையும் திரையுலக வேந்தர் எம்ஜிஆர் அவர்களின் 1000ல் ஒருவன் திரைப்படத்தின் 60ஆம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களையும் மாபெரும் டிஜிட்டலின் 11ஆம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களையும் அகில உலகம் எங்கும் வாழும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்களுக்கும் மற்றும் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் வாழும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் கோடான கோடி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் கலைமன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட திரைப்படமான பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான 1000ல் ஒருவன் திரைப்படம் மார்ச் 7 வெள்ளிக்கிழமை முதல் அரக்கோணம்
ஸ்ரீதேவி திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 1000ல் ஒருவன் திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 1000ல் ஒருவன் திரைப்படத்தினை மார்ச் 7 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்ட ஸ்ரீதேவி திரையரங்கு உரிமையாளருக்கு மற்றும் திரையரங்கு பணிக்குழுக்கள் விநியோகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக ஸ்ரீதேவி திரையரங்கு உரிமையாளருக்கு கோடான கோடி நன்றிகளையும் 1000ல் ஒருவன் திரைப்படத்தின் 60ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட 1000ல் ஒருவன் திரைப்படத்தின் 11ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் அரக்கோணம் ஸ்ரீதேவி திரையரங்கு உரிமையாளருக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு குழுவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஏன் என்ற